டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். வாயு தொல்லை இருக்குதுங்க, அஜீர்ணம், ஏப்பம் பிரச்சனை இருக்கு, அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வயிற்று பகுதியில வாயு, அதாவது காற்று சேரும் போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. சோ இந்த வாயு தொந்தரவு சேர சேர என்ன ஆகும்னா அதிகமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கலாம், இல்ல அடிக்கடி ஒரு சிலருக்கு எனக்கு ஃப்ரீக்வெண்டா லூஸ் மோஷன் ஆயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும். காற்று பிரிதல், பிளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காற்று பிரிதல் பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்பட்டு உடலில் நிறைய உபாதைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த உடல் உபாதைகளை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான நம்ம வழிமுறைகள் எடுக்கலாம்? உடனடியாக எனக்கு ரொம்ப இந்த வாயு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏப்பம் வந்துகிட்டே இருக்குங்க, இன்ஸ்டன்டா ஏதாவது ஒரு ரிலீஃப் இருக்கா? சாப்பிட்ட உடனே ரொம்ப அசௌகரியம், ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியல, எங்கேயாவது வெளியில போயிட்டா என்னால அங்க கான்சென்ட்ரேஷன் இருக்க முடியல, ஒரு அசௌகரியமான ஒரு நிலையில இருக்கு. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள் மருந்து எடுத்தாலே இது போதுமா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனையும் இருக்கும். அவர்கள் தான் ரொம்ப அவதிப்படுவாங்க. ஏன்னா வயிற்று பகுதியில ஆசிட் அதிகமா செக்ரீட் ஆயிட்டே இருக்கும். கொஞ்சம் உணவு சாப்பிட்டா வயிறு உப்புசமாகற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக மேல் வயிறு, மேல் வயிறு பெருசாகிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெருசாகிட்டே வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யுது? உணவு சாப்பிட்டேன், 4 வாய் தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன், இதுலயே பார்த்தோம்னா வயிறு பெருசாகிட்டே வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது செரிமானம் ஆகிறதுக்கு 5 மணி 6 மணி நேரம் ஆகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த செரிமானம் சரியாக இல்லாத போது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும் போது நமக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பார்த்தோம்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக வயிறு பகுதியில வாயுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம சொல்றது என்னன்னா, ரொம்ப புளித்த உணவுகள் சாப்பிடாதீங்க. இன்றைய காலகட்டத்துல இதுதான் எல்லோருமே பண்ணக்கூடிய ஒரு தவறு. இட்லி தோசை சாப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாவு ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு புளித்த உணவுகளை சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வயிற்று பகுதியில நமக்கு வாயு உற்பத்தியாக ஆரம்பிச்சு ஒரு அஜீரணம், புளிச்ச ஏப்பம், வாயு தொல்லை, இந்த லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸா இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது அல்சர் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம வேற என்னென்ன பண்ணலாம்? உணவு முறைகள்லயே பார்த்தோம்னா மோர், இதுக்கு ரொம்ப சிம்பிளா மோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப காலையிலேயே நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மோர் எடுத்துக்கணும். மோர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை பொடியாக செய்து இதுல சேர்த்தாலும் ஓகே. இதை நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடியும் இதுல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துடணும். கலந்து நம்ம இதை மோர் காலையிலே ஒரு 200 ml அளவுக்கு நம்ம குடிக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி வாயு தொடர்பான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுல இருந்து வெளியேறக்கூடிய நமக்கு ஒரு மாதிரி நமக்கு அடிக்கடி காற்று பிரிதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குமே இது காலையிலே இது ஒரு நிரந்தர தீர்வு தரக்கூடியது. அடுத்தடுத்து நம்ம உணவு சாப்பிட்டோம்னாலும் இதன் மூலயமா நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி வேறு என்ன வழிமுறைகள் செய்யலாம்னா, காலையிலே நம்ம உணவு சாப்பிடும் பொழுது அந்த நம்ம ஏதாவது உணவு செய்யறோம்னா அது உடனே ரெடி பண்ணி அப்பவே சாப்பிடுற மாதிரி இருக்கும். பழைய மாவுல செஞ்ச உணவுகளோ இல்ல நேற்று செய்த உணவு, இரவு செய்த உணவு நான் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது உடல்ல நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேற என்னங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி இந்த அஜீர்ணம், வாயு தொல்லைக்கு கொஞ்சம் நமக்கு நிவாரணம் ஏற்படுத்திக்கலாம். இதுல முக்கியமா நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பு, பெருஞ்சீரகம் நமக்கு பயன்படுது. இதனோட ஓமம் நம்ம பயன்படுத்த போறோம். பெருஞ்சீரகம், ஓமம்
இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணோம்னா லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடி பெருஞ்சீரகம், ஓமம் வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியதுதான். ஸோ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு இந்த பொடியை நம்ம வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து வயிறு பிரச்சனை இருக்கோ அந்த சமயங்கள்ல ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா இல்லைங்க இது ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இந்த அஜீர்ணம் பிரச்சனை இருக்கு, வயிற்றுல வந்து காற்று பிரிதல் பிரச்சனை இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள். ஸோ அப்போ இதை தொடர்ந்து பெருஞ்சீரகம், ஓமம் ரெண்டையுமே வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா இதுதான் அஜீர்ணமோ இல்ல நமக்கு வயிற்றுல வந்து வாயு தொடர்பான பிரச்சனைகளோ இது சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இதை வந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் போதும் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து சித்த மருத்துவத்திலையும் வந்து நிறைய மருந்துகள் இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா சில வகையான கற்ப மருந்துகள் இருக்கு. அதனோடு சேர்ந்து சீரகத்தையும் நம்ம பயன்படுத்த போறோம். சீரகம் பேர்லயே இருக்கு பாருங்க, சீரகம் நம்ம அகத்தை வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஸோ இந்த சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீரகத்தோடயே சேர்த்து சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்த போறோம். என்னன்னா ஏலக்காய். ஏலக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு கார்மினேட்டிவ், அகற்றுவாய் அகற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுல இருக்கக்கூடிய வாயுவை வந்து அகற்றக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த சீரகம், ஏலக்காய் இது ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சமா கிராம்பு, இதனுடைய அளவுக்கு பாதி அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிராம்பு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப காரமான மூலிகைன்றதுனால இது வந்து பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட அதிமதுரம், இந்த 4 மூலிகையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு மொத்தம் எடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு பாதி அளவு நமக்கு கற்கண்டு பொடி இதுல சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சேர்த்த இந்த மருந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா காலையில நம்ம வந்து பால்ல கலந்து உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ காலையில உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் அளவுக்கு எடுத்து பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இதை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி தினந்தோறும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி காலை இரவு 2 வேளையும் நம்ம இதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது என்னன்னா இதுதான் வாயு தொடர்பான பிரச்சனைகள், அஜீர்ணம், புளித்த ஏப்பம், மலச்சிக்கல் இது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, எலுமிச்சை, ஆரஞ்சு இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அதிகமா இந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடிய உணவுகள் ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி எடுக்கணும். கீரை வகைகள்ல பருப்பு கீரை, வெந்தய கீரை இந்த மாதிரி வயிற்றுக்கு உபாதைகள் செய்யாத கீரை வகைகளை பயன்படுத்தணும். அதிகமான பருப்பு சார்ந்த அதாவது வாயு சார்ந்த பருப்பு வகைகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள், அதிகமா கிழங்குகள் சாப்பிட்றீங்கனாலும் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகளோடு நான் சொன்ன ரொம்ப எளிமையான சித்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. நீண்ட நாட்களாக இருந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.